ஓம் சாந்தி. இந்த ஆத்ம உணர்வு பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆத்ம உணர்வு நம்ம இன்க்ரீஸ் பண்றதுலதான் எல்லா ரகசியமும் அடங்கி இருக்கு. ஆனா அதை ரொம்ப சிம்பிளா கூட பண்ண முடியும். இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த லைன் எல்லாம் எல்லாருமே மனசுக்குள்ள ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. வாய் விட்டு எதுவுமே சொல்ல வேண்டாம். மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணுங்க. அத உணர்ந்து சொல்லுங்க. மனசுக்குள்ள அத காட்சியாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு லைனையும் சொல்லும் பொழுது அதை ஃபைவ் டைம்ஸ் மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணுங்க. நான் ஆத்மா. நான் ஒளிப்புள்ளி. நான் இந்த முகமல்ல. நான் இந்த சரீரம் அல்ல. மூளையின் முன்பகுதியில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் சதோகுணி ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. நான் சாந்தமான ஆத்மா. நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓகே, நாம நேற்று நிறைய விஷயங்கள் சிஸ்டர் சொல்லி கேட்டோம். அந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா உலக நாடக சக்கரத்தின் ரகசியங்கள். சரி, இப்ப இந்த உலகத்துல எல்லாமே சுழற்சியில இருக்கு. சைக்கிளிக் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு விதை இருக்கு. விதை அதுக்கப்புறமா முளைக்குது. அதுதான் நம்ம சீட்லிங்னு சொல்றோம். அதற்கப்புறமா அது ஒரு சின்ன துளிர் விட்டு சின்ன செடியா மாறுது. அந்த செடி வளர்ந்து பெரிய செடியாகவோ இல்ல மரமாகவோ மாறுது. அப்போ அந்த மரத்துல பூக்கள், காய்கள், கனிகள் அதெல்லாம் வருது. அதுல இருந்து ஒரு விதை தானே மறுபடியும் மண்ணுல போட்டு அது முளைக்குது. மறுபடியும் அது சின்ன செடியாகுது, பெரிய மரமாகுது, பூக்குது, காய்க்குது. அதுல இருந்து ஒரு விதை மறுபடியும் அது முளைக்குது.
இப்படி இது ஒரு சுழற்சியா இருக்கு. அதே போல மனித வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்க வயித்துல ஒரு குழந்தை உருவாகுது. அப்போ வேறொரு பிறவியிலிருந்து அந்த வாழ்க்கையை முடித்து விட்டு ஒரு ஆத்மா அந்த கர்ப்பத்துல இருக்க குழந்தையோட உடல்ல பிரவேசமாகுது. அதற்கப்புறமா குழந்தை வளர்ந்து 9 மாசத்துல பிரசவம் நடக்குது. சின்ன குழந்தையாக பிறக்குது, வளருது. இளமை பருவம், நடுத்தர பருவம், வயோதிக பருவம். அதற்கப்புறமா ஒரு நாள் அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியே வருது. எங்கே கர்ம கணக்கு இருக்கோ அங்க போய் மறுபடியும் பிறக்குது. இது மாதிரி இது தொடர்ந்து சுழன்று கொண்டேதான் இருக்கு. அப்ப எல்லாமே சுழற்சியில இருக்கு. இயற்கையில எல்லாமே சுழற்சியில இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஆமா. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சுழற்சி ஏதாவது சொல்லுங்க. சூரிய உதயம். சூரிய உதயம். ஓகே. ம். அது வந்து கால சுழற்சியில அது வருது. இப்ப இந்த மழை கூட அப்படிதானே இல்லையா? முதல்ல மழை பெய்யுது. அதற்கப்புறமா அது குளங்களில், ஆறுகளில், கடலில் சேருது. அதற்கப்புறம் அது நீராவியாகி மேகமாகி குளிர்ந்த காற்று பட்டவுடன் மறுபடியும் மழையாக பொழியுது. இது கூட ஒரு சுழற்சி தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆ. சோ இது மாதிரி எல்லாமே இயற்கையில சுழற்சியில தான் இருக்கு. அதே போல இந்த காலம் கூட ஒரு சக்கரத்துல தான் இருக்கு. சக்கரம்னா என்ன? சைக்கிள், சுழற்சியில தான் இருக்கு. இப்போ உதாரணமா நீங்க சொன்னீங்க இல்லையா, சூரியன் உதையுது, மறையுது, மறுபடியும் உதயம், மறுபடியும் மறையுது. சோ இததான் நம்ம நாள், பகல், பகல் இரவுன்னு சொல்றோம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் கொண்டது. அந்த 24 மணி நேரத்துல காலை, நண்பகல், மாலை, இரவு, மறுபடியும் காலை, மறுபடியும் நண்பகல், அதுக்கப்புறமா மாலை, இரவு. இது ஒரு சைக்கிளிக்கா இருக்கு. கரெக்டா? சுழற்சியில இருக்கு. இந்த சுழற்சிங்கிற வந்து நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். அதற்கப்புறமா சண்டே, மண்டே, டியூஸ்டே, அப்படியே வாரத்துல 7 நாட்கள் வருது. சனிக்கிழமை முடிஞ்ச உடனே மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை, மறுபடியும் திங்கட்கிழமை, அப்படியே அந்த 7 நாட்கள் ஒரு சுழற்சியில இருந்துட்டே தான் இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு வாரம்னு சொல்றோம். இப்போ ஒரு நாளை விட ஒரு வாரத்தோட சுழற்சிங்கிறது கொஞ்சம் பெரிய சைக்கிள். ஏன்னா ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் தான். ஆனா ஒரு வாரம்ங்கிறது 7 நாட்கள். இப்ப இதை விட பெரிய சுழற்சின்னு வரும் பொழுது அது ஒரு வருடமாக இருக்கு. 365 நாட்கள். அதுல பாத்தீங்கன்னா அந்த பருவ காலங்கள் வருது இல்ல? கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம், அப்படியே அந்த ஒரு பருவ காலங்களோட சுழற்சி இருக்கு. ஒரு தடவை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. கோடைக்காலம், மழைக்காலம், வசந்த காலம், அப்படியே தானே அது தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு. கரெக்டா? ஆ. இப்ப என் கூட நான் சொல்ல சொல்ல என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அப்ப வந்து குறைந்தபட்ச சுழற்சின்னு வரும்போது அது ஒரு நாள்னு சொல்றோம். பெரிய சுழற்சின்னு வரும்பொழுது ஒரு வருடம்னு சொல்றோம். ஆனா இதை விட ஒரு பெரிய சக்கரம் இருக்கு, காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரத்தோட ஆயுள் வந்து 5000 வருடங்கள். இததான் நம்ம ஒரு கல்பம்னு சொல்றோம். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருடம், அதற்கப்புறமா வரக்கூடியது ஒரு கல்பம். ஒரு கல்பத்துல எத்தனை வருடங்கள் இருக்கு? ஒரு கல்பத்துல 5000 வருடங்கள். ஓகேவா? சோ ஒரு கல்பம்ங்கிறது ஒரு சுழற்சி, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், ஒரு சைக்கிள் ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிக்கிறதுக்கு 5000 வருடங்கள் ஆகுது. இப்ப இந்த கல்பம் தான் நீங்க சொன்ன மாதிரி 4 சமமான பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது எல்லாமே சமமாக 5000 வருடங்களை சமமா 4 பகுதிகள் பிரிக்கும் பொழுது அது 1250 வருடங்களாக இருக்கு. சத்தியுகம் 1250 வருடங்கள், திரேதாயுகம் 1250 வருடங்கள், துவாபர யுகமும் கலியுகமும் அப்படிதான் 1250 வருடங்கள். இப்ப இந்த சத்தியுகத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்துல கோல்டு கலர்ல காமிச்சிருப்பாங்க. அத வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ் தங்க யுகம், கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறமா வரக்கூடிய அந்த திரேதா யுகம் வந்து வெள்ளி யுகம், சில்வர் ஏஜ்.
அதனாலதான் சில்வர் கலர் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வர துவாபர யுகம் வந்து காப்பர் ஏஜ், செம்பு. அதனாலதான் அந்த செம்பு கலர் கொடுத்துருக்காங்க. கலியுகம் வந்து இரும்பு யுகம். ஓகேவா? சோ இந்த மாதிரி 4 யுகங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல ஒரு யுகம் இருக்கு, அது சின்ன யுகம். இப்போ வந்து இந்த லீப் வருடம்னு சொல்லுவோம்ல, லீப் வருடத்துல மற்ற வருடங்களை விட லீப் வருடத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு நாள் அதிகமா இருக்கும். நார்மலா 365 நாட்கள், ஆனா லீப் வருடத்துல 366 நாட்கள். அதனால பிப்ரவரியில 30 நாள் இருக்கும். அதே போல இந்த சங்கம யுகம் கூட அப்படித்தான். சங்கம யுகம் கூட ஒரு லீப் வருடம் மாதிரி தான். அது ஒரு குட்டி. அதுல வந்து தோராயமாக 100 வருடங்கள். சங்கம யுகம் வந்து தோராயமாக 100 வருடங்கள். சோ இந்த சங்கமம் அப்படின்னா 2 யுகங்கள் கலக்கிறது. சோ ஒவ்வொரு யுகத்திலையும் சங்கமம் இருக்கு. சத்தியுகம் திரேதா யுகத்துல கூட ஒரு சங்கமம் இருக்கு. அதாவது காலை, பகல், மாலை, இரவுன்னு வரும்போது டக்குன்னு மாறாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி அதிகரிப்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி குறைவதும் இப்படித்தானே இருக்கு. இல்ல காலையில இருந்தே அந்த மாறுதல்ங்கிறது டக்குன்னு மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி அதிகமாயிட்டே போகுது, அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்படித்தானே நடக்குது. ஆமா. அதே போலதான் எல்லா யுகங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் வந்து வந்து வேறு யுகத்துக்கு அது ஷிஃப்ட் ஆகும். இப்போ சத்தியுகத்தை வந்து காலைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாளோட கம்பேர் பண்ணும் பொழுது சத்தியுகத்தை காலைன்னு சொல்லலாம். திரேதா யுகத்தை பகல்னு சொல்லலாம். துவாபர யுகத்தை மாலைன்னு சொல்லலாம். கலியுகம்ங்கிறது இரவு. அப்ப சங்கம யுகம்னா அந்த விடியற் காலை பொழுது, டான்னு சொல்லுவாங்கல்ல, அதிகாலை பொழுதுதான் சங்கம யுகம். இப்ப நாம எல்லாருமே சங்கம யுகத்துல இருக்கோம். ஏன்னா இறைவனோடு அந்த சங்கமம் நடக்குது இல்ல. இப்ப இறைவனோட ஞானத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னா இறைவன் நம்ம கூட பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் நீங்க முரளியில நேரடியாகவே இறைவனுடைய மகா வாக்கியங்களை கேட்பீங்க. ஆனா இந்த ஞானத்தை கேட்கிறவங்க எல்லாமே சங்கம யுகத்துக்கு வந்துடுறாங்க. உலகத்துல இருக்க மற்றவர்கள்லாம் எந்த யுகத்துல இருக்காங்க? ஓகே. இப்போ வந்து இந்த சங்கம யுகம்ங்கிறது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பரிவர்த்தனை, மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு யுகம். அதனால்தான் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கும். இங்க வந்து பிரம்மா குமாரியில இறைவன் நேரடியாக பேசுறாரு. இறைவன் கிட்ட இருந்து நம்ம நேரடி ஞானம் எடுக்கிறோம். ஆனா இது தவிர வெளி இடங்கள்ல கூட நிறைய அந்த ஆன்மீக அவேர்னஸ் இருக்கும். மைண்ட் எம்பவர்மெண்ட்னு வாங்க, ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப உங்கள நிறைய பேர் கூட நிறைய ஏதோ ஒரு ஆன்மீக கூட்டத்துல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா? அதே போல உலகம் முழுக்க அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இந்த சங்கம யுகம்ங்கிறது ராத்திரி மாதிரியும் இருக்காது, விடிந்து விட்ட காலை பொழுதாகவும் இருக்காது, அதிகாலையாக இருக்கும். ஓகேவா? ஆனா சங்கம யுகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது பார்க்க முடியும். கலியுகத்துல இருக்கிறவங்க ஒரு சாரார் என்ன நினைச்சுப்பாங்க, தாங்கள் சொர்க்கத்துல இருக்கிறதா நினைச்சுப்பாங்க. ஒரு சாரார் வந்து ஐயோ பயமா இருக்கு, எதிர்காலம் என்னன்னே தெரியல, இது இப்படியே போயிடுமோ, அஹ், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அறியாமைன்ற இருள்ல இருக்காங்க. சோ இதுதான் நம்ம வந்து இந்த பிக்கெஸ்ட் சைக்கிள், இந்த பெரிய சுழற்சியில நம்ம இத பாக்குறோம். இப்ப நாம வரக்கூடிய கிளாஸ் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு யுகத்தை பத்தியும் நல்லா டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுப்போம். ஒவ்வொரு யுகத்திலும் என்னவெல்லாம் நடந்தது அது எல்லாத்தையும் இறைவன் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் இறைவன் சொன்னதுதான். அதை நம்ம முரளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் இந்த கிளாஸ் எல்லாம் வருது. So, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கடிகாரம் மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வட்டத்தை, அப்போ மேல இருக்கிறது வந்து 12 மணி. இப்ப சத்தியுகம் முடியும் பொழுது 3 மணி, திரேதாயுகம் முடியும் பொழுது 6 மணி, துவாபர யுகம் முடியும் பொழுது 9 மணி அப்படின்னு நீங்க ஒரு வட்டம் மாதிரி ஒரு கடிகாரம் மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ கடிகாரத்தோட முள் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கலியுகத்தோட இறுதியில இருக்கு. கலியுகத்தோட இறுதியில இருக்குன்னு சொன்னாலும் சரிதான், சங்கம யுகத்தோட இறுதியில இருக்குன்னு சொன்னாலும் சரிதான். ஏன்னா இறைவன் இந்த பூமிக்கு அவதரிச்சு தன்னை வெளிப்படுத்தி இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி எத்தனை வருடங்கள் ஓடி போயிடுச்சு தெரியுமா? 6ல வந்தாரு. ஓகே.
அப்படின்னா எவ்வளவு வருடங்கள் ஓடி போயிருக்குன்றத உங்களால ஈஸியா கணக்கு போட முடியும். இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப இந்த அடிக்கடி இந்த கிளாஸ்ல வந்து நாடகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா அந்த நாடகத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காலச்சக்கரத்தோட ரகசியங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம எல்லாரும் இந்த 5 தத்துவங்களினாலான இந்த உலகத்துல இருக்கோம். எல்லாருமே நம்ம இந்த உடல்ல தான் இருக்கோம், இந்த பூமியில தான் இருக்கோம். இந்த பூமி தான், அதுல வந்து பூமி தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவம், அக்னி தத்துவம், ஆகாய தத்துவம் எல்லாமே சேர்ந்து இருக்கிற இடம். அப்ப அந்த 3 உலகங்கள் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதற்கு மேல ஒரு சூக்ஷ்ம உலகம் இருக்கு. அங்க வந்து இந்த உடல் போக முடியாது. அந்த சூக்ஷ்ம உடல், அந்த ஒளி உடல் மட்டும்தான் அங்க போக முடியும். அதற்கு மேல இருக்கிறது தான் ஆத்ம உலகம். இறைவனுடைய இறைவன் வசிக்கிற இடம் சாந்தி தாமம். அது வந்து செம்பொன் நிறமான ஒரு பிரகாசமான உலகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த 5000 வருட கால சக்கரத்துல நாம ஆரம்பத்துல, அதாவது சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆத்ம உலகத்துல தான் எல்லாருமே இருப்போம். அந்த பரந்தாமத்தோட அந்த படத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. சோ நாம இங்க வந்து இந்த பரந்தாமத்துல மேல எல்லாருமே ஒளி புள்ளிகளாக இருப்போம். அதற்கப்புறமா சத்தியுகம் ஸ்தாபனை ஆகும். சத்தியுகம் ஸ்தாபனை ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஒரு நிலத்துல வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து வேற வீட்டுல போய் இருப்போம், டெம்பரரியா அங்க இருப்போம். அதுக்குள்ள இந்த பழைய வீட்டை இடிச்சு புதுசா கட்டுவோம். எல்லாம் கட்டி முடிச்ச உடனே கிரகப்பிரவேசம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவோம். அப்படித்தானே நடக்குது? அந்த வீட்லயே இருந்துகிட்டு அப்படியே இடிச்சு அப்படியே கட்ட முடியுமா? முடியாது. ஆ அதே போல நாம இந்த பூமி, இந்த 5 தத்துவங்கள் புதுப்பிக்கப்படும் பொழுது நாம டெம்பரரியா பரந்தாமத்துல ஒளி புள்ளிகளாக இருப்போம். அங்க இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப பவித்திரமா இருப்போம். அங்க வந்து தூய்மையோட உச்சபட்சமா இருப்போம். அமைதி, சாந்தியோட உச்சபட்சம், மேக்சிமம் சாந்தி அந்த சாந்தி தாமத்துல தான் கிடைக்கும். சோ நாம அங்க வந்து ஸ்டில் மோட்ல இருப்போம். ஸ்டில் மோடுனா என்ன? எந்த அசைவும் இருக்காது. ஏன்னா உடலும் கிடையாது, சோ கர்மங்களும் கிடையாது. அப்படின்னா நம்ம அப்படியே சொல்லுவோம்ல, வச்ச இடத்துல வச்ச மாதிரி அப்படியே நம்ம இருப்போம். அங்க வந்து எண்ணங்களும் ஏற்படாது. ஒரே ஒரு எண்ணம் கூட இருக்கவே இருக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு எண்ணங்கள் ஏதாவது எண்ணங்களே இல்லாம நம்ம எவ்வளவு நேரம் இருக்க முடியுது? சில நிமிடங்கள் கூட சொல்ல முடியாது, சில நொடிகள் இருக்கிறதே பெரிய விஷயம். எவ்வளவு சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுவே சைலண்டா இரு, யோசிக்காத அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துடுது. கரெக்டா? கரெக்ட். ஆனா இதே மனசோட தான் நம்ம சாந்தி தாமத்துல அப்படியே சைலண்டா இருப்போம். ஒரு சப்தம் கூட இருக்காது. அதுதான் சிஸ்டர் கூட சொன்னாங்க, விதை ரூபத்துல இருப்போம். ஒரு விதை பாருங்க, சைலண்டா இருக்குது. ஆனா அதை கொண்டு போய் மண்ணுல புதைச்ச உடனே அதுக்குள்ள இருந்த அந்த சின்ன விதையில இருந்து, ஆப்பிளோட விதை பாருங்க எவ்வளவு சின்னது இல்ல? ஆப்பிள் விதை இவ்வளவு சின்னது. ஆனா அதுல இருந்து எவ்வளவு பெரிய மரம் வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு விதைக்குள்ள இருக்கு. அதே போல நாம ஆத்மாக்கள் விதை ரூபமா அங்க இருப்போம். சரி, நம்முடைய ஞாபகங்கள் எல்லாமே மர்ஜ்டு ஃபார்ம்ல இருக்கும். மர்ஜ்டுனா என்ன? உள்ள அடங்கி இருக்கும். அங்க வெறும் சாந்தி மட்டும்தான் நமக்கு அனுபவமாகும், வேற எதுவுமே அனுபவம் ஆகாது. சோ இறைவன் கூட தான் இருப்போம். ஆனா இறைவன் கூட இருக்கிறோம், முக்தியில இருக்கிறோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன் அதை முக்தின்னு சொல்றோம்? ஏன்னா அங்க எந்த ஒரு நடிப்பும் கிடையாது, நாடகம் கிடையாது, உடல் கிடையாது, கர்மங்கள் கிடையாது. கர்மத்தினால வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ஒரு விளைவுகள் எதுவுமே கிடையாது. அப்படியே சாந்தமா இருக்கும். ஓகேவா? சோ அங்க இருந்து நம்ம கீழே வருவோம். எப்படி கீழே வருவோம்னா, அதற்கு முன்னாடி அந்த இறைவன் வராரு இல்லையா, அந்த சங்கம யுகத்துல யார் யாரு எந்த அளவுக்கு தன்னை சக்திசாலியாக மாற்றிக்கொள்கிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் கீழே இறங்குவது நடக்கும். So இது மாதிரி ஆத்மாக்கள் மேல இருந்து கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு தானே இருக்கு. மக்கள் தொகை அதிகரிக்குதா குறையுதா?
அதிகமாகுதுங்க சிஸ்டர். அதிகமாகுது. மக்கள்னா ஆக்சுவலா மனிதர்கள், அதற்குள்ள இருக்கிற ஆத்மாக்கள் தானே. அப்போ என்ன அர்த்தம்? மேல இருந்து ஆத்மாக்கள் இறங்கிட்டே இருக்கிறாங்க. அது தவிர பூமியில ஏற்கனவே பிறவி எடுத்தவர்களும் மறுபடி மறுபடி பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் தொகை அதிகரிக்குது. இப்போ வெறும் இறந்தவர்கள் மட்டுமே பிறக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை சேமா தான் இருக்கும். ஆனா மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை காலங்களாக அந்த ஆத்மாக்கள் மேல இருந்தாங்க. சோ அவங்க கீழே இறங்குறாங்க. சோ எல்லாரும் கீழே இறங்குவாங்க. அப்ப சாந்தி தாமத்துல இருக்க எல்லா ஆத்மாக்களும் கீழே இறங்கிடுவாங்க. அப்படி கீழே இறங்கிட்டதுக்கு அப்புறமா இந்த கலியுகத்தோட இறுதி வருது. அப்ப இறைவன் வந்து எல்லாரையும் தூய்மையாக்கி மறுபடியும் எல்லாரையும் மேல கூட்டிட்டு போவார். அங்க மேல போறோமா, மறுபடியும் எல்லாரும் சாந்தியில இருப்போமா, மறுபடியும் இறங்குவோம். இந்த மாதிரி இறங்குவதும் ஏறுவதும், சாந்தி தாமத்திலிருந்து பூமிக்கு வர்றது, பூமியில இருந்து மேல போறது, இது வந்து ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சைக்கிள், இந்த சுழற்சி தான் இந்த 5000 வருடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்தா இருக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தா உடனுக்குடனே கேட்டுடுங்க. நீங்க சிஸ்டர். சொல்லுங்கப்பா. சிஸ்டர், இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப 100 வருஷம்ன்றது முடிய போகுதுன்றதும் புரியுது. ம் 5000 வருஷம்ன்றது இப்ப முடிஞ்சு அடுத்தது போக போறோம்ன்றதும் புரியுது. ம் இப்போ அது எப்படி நடக்கும்ன்றது தெரியல. நாம வந்து இப்போ ஆத்மாவா மேல போக போறோம்ன்றது ஓகே. அது எப்படி நடக்கும்ன்றது ஒரு இது இருக்குது இல்லைங்களா? இந்த 4 யுகங்கள் பத்தி தனித்தனியா பேசுவோம்ல. அப்ப வந்து கலியுகம் ம், பத்தியும் சங்கம யுகம் பத்தியும் சொல்லுவோம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ம். இப்போ உங்களோட சரிங்க. ஆர்வத்துக்கு உலகம் அழியுது அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன் இந்த இடத்துல நானு. சொல்றேன் சொல்றேன். அதாவது 2 கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். அதோட விளக்கம் விஸ்தாரமா அப்புறம் பார்க்கலாம். ஆனா நீங்க கேட்டதுனால இப்ப சொல்றேன். அதாவது அந்த பரந்தாமம், அந்த ஆத்ம உலகம், அது வந்து ரொம்ப பவித்திரமான உலகம். அங்க வந்து பவித்திரமாக இல்லைன்னா போகவே முடியாது. அதே மாதிரி கர்ம கணக்குகள் பந்தனங்கள் இருந்தாலும் மேல போக முடியாது. அப்ப பரமாத்மா வந்து என்ன பண்றாரு? இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை கேட்டு இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு தங்கள் மேல முயற்சி பண்ணி யாரெல்லாம் எவ்வளவு தூய்மைப்படுத்திக்கிறாங்களோ அவர்கள் பரந்தாமத்துக்கு போற அந்த தகுதியை பெறுவார்கள். ஆனா நிறைய பேர் ஞானம் கேட்க மாட்டாங்க, இல்ல வந்து அந்த அளவுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வந்து இந்த நாடகத்துல சில விஷயங்கள், அந்த கர்ம கணக்குகள்லாம் செட்டில் ஆகும். இப்ப வந்து இப்போ யாராவது தவறு செய்தா, அதிகபட்ச தவறு பண்ணா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் பிடிச்சி ஜெயில போடுவாங்க. அதுதானே நடக்குது. இப்ப இந்த மாதிரி சிறைச்சாலைக்கு போறாங்க, ஒரு இல்ல வேற ஏதாவது உடம்புக்கு ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த அகங்காரம்ங்கிறது அழியும். அங்க ஒரு உணர்தல், அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது வரும். அது வந்து இந்த மாதிரி கூட அந்த தூய்மைப்படுத்துதல்ங்கிறது நடக்குது. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, உலகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, ஏன் எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க, ஏன் கடவுள் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, எவ்வளவு நான் சாமி கும்பிடுறேன், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதே, இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஏன் அந்த நேரத்துல இறைவனோட உதவி கிடைக்கலன்னா இந்த தூய்மைப்படுத்துதல் நடக்குது. ஏன்னா இப்ப வந்து நமக்கு ஞானத்தின் மூலமாக எதெல்லாம் அவகுணங்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. ஓ, இதெல்லாம் அவகுணமா, இதனால்தான் நான் துக்கப்படுறேனா, இதனால்தான் நான் மத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கிறேனா அப்படின்னு நானே ரியலைஸ் பண்ணி திருந்திக்கிறேன்னா நான் தூய்மை ஆகிறேன். ஆனா நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், இன்னும் கூட மோசமா நடந்துப்பேன் அப்படிங்கிறவங்க எப்படி தூய்மை ஆவாங்க சொல்லுங்க? இறைவனால எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? ஞானம் சொல்லிதானே தூய்மைப்படுத்த முடியும். வேற எப்படி தூய்மை ஆவாங்க சொல்லுங்க? வேற மெத்தட் ஏதாவது இருக்கா? சரிங்க சிஸ்டர். ஆ அதே போல நான் இவ்வளவுதான் என்ன மாத்திப்பேன், இவ்வளவு நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இறைவன் என்ன பண்ண முடியும்? இந்த சமஸ்காரம் அப்படிங்கிறது நாம முயற்சி செய்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப டிராமால எப்படி பிக்ஸ் ஆயிருக்குன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும், அவங்க கர்ம கணக்குகள்லாம் செட்டில் ஆவாங்க. இதை நீங்க மத்தவங்களை கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆ? ரொம்ப அட்டகாசம் பண்றவங்க கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அப்படியே அந்த அகங்காரம் குறையும். அப்படியே குறைஞ்சு 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 அப்ப அந்த மாதிரி தண்டனை அனுபவித்து தூய்மையாவது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பவர்ஃபுல் தூய்மை கிடையாது.
சோ அந்த மாதிரி ரொம்ப தண்டனை வாங்கி அனுபவிக்கிறவங்க, தூய்மை ஆகுறவங்க எல்லாம் மெதுவா தான் கீழே இறங்குவாங்க, உடனே வரமாட்டாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, ஆரம்பத்துல சத்தியுகம் இருக்கும். அப்ப சத்தியுகம்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆத்மாக்கள் தான் அந்த யுகத்துல இறங்க முடியும். அப்ப சத்தியுகம், திரேதா யுகம் கடந்து துவாபர யுகம், கலியுகம் ஏன் அந்த மாதிரி ஆத்மாக்கள் லேட்டா வராங்கன்னா, அவங்க நிறைய தண்டனை அனுபவிச்சு அப்படிதான் கீழே இறங்குறாங்க. சொந்தமாகவே முயற்சி செய்து ஆகலன்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வந்து, உலகம் அழியுது அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பூமிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதை அழிச்சு எங்க போட முடியும்? இப்போ வீட்ல நிறைய குப்பைகள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? வீட்ல இருக்க குப்பையை கொண்டு போய் வெளியில தான் கொட்டுறோம். அப்புறம் வெளியில இருக்க குப்பையெல்லாம் ஒரு நாள் கார்ப்பரேஷன் லாரிக்கும் அள்ளிட்டு போயிட்டு வேற எங்கேயோ கொட்டுவாங்க, அப்புறம் எரிப்பாங்க. ஆக மொத்தம் எல்லாம் இதுக்குள்ளேயே தானே நடக்குது. இந்த பூமியை தாண்டி ஏதாவது வெளியில போய் கொட்டுறோமா? சொல்லுங்க. அப்ப இல்ல அதே இல்ல. மாதிரி இந்த பூமியை வந்து ஒரு பெரிய சுத்தியல் வச்சு அடிச்சு உடைக்கிறது அப்படிங்கிறது நடக்காது. அதே போல நம்ம சொல்லிட்டோம், இங்க மந்திரவாதம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. கடவுள் வந்து அப்படியே ஒரு ஒரு அம்பு எறிகிறாரு, அப்படியே அந்த பூமி காணாம போகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஒரு மிகப்பெரிய பரிவர்த்தனை நடக்கும். நம்ம நிறைய பாக்குறோம்ல, இந்த கடல் மட்டம் உயருதுங்கிறாங்க, அங்க பனி உருகுதுங்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஜியோகிராபிக்கலா நிறைய மாற்றங்கள் நடக்கும். சோ அதுல கூட நிறைய பேர் வந்து அந்த கர்ம கணக்குகளை முடிப்பாங்க. அப்படிதான் அவங்க எல்லாம் திருந்த முடியும். இப்ப உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சுதா? ஓகேங்க சிஸ்டர். ஆ, இதெல்லாம் கேட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா நாம எல்லாருமே வந்து எவ்வளவு நாம முயற்சி செய்து நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறோமோ நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தெரியாது. அதே போல உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் அது எல்லாமே ஒரு தண்டனையாக பார்க்க கூடாது, தூய்மைப்படுத்தும் ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நினைக்கணும். சரியா? சரி, இத பத்திலாம் கூட நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இதுல கூட பாருங்க, இதுவும் அதாவது தான் இருக்கிற வீட்டுக்கு தானே நெருப்பு வச்சுக்கிற மாதிரி மனிதர்கள் தாங்களே பண்றாங்க. இப்ப இந்த அணு ஆயுதம்லாம் இறைவனா தயாரிக்கிறாரு? மனிதர்கள் தானே தயாரிக்கிறாங்க. சோ அதெல்லாம் பின்னாடி நம்ம கலியுகத்தோட இறுதி வரும்பொழுது தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆக மொத்தம் நம்ம வீட்டுக்கு போறது, மறுபடியும் பூமிக்கு வர்றது, மறுபடியும் வீட்டுக்கு போறது, இப்படி மேல கீழே போயிட்டே வரும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டுல இருந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது தான் இந்த 5000 வருடம் நாடகம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியருங்களா? கிளியரா இருக்கு. ஓகே. இப்போ வந்து அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் பார்த்தோம். இந்த ஸ்வஸ்திகால வந்து எப்படி காமிச்சிருக்குன்னா, முதல் பகுதி அது வந்து சத்யுகம், கீழே இருக்கிறது திரேதாயுகம், அப்புறம் லெஃப்ட் சைட்ல கீழே இருக்கிறது துவாபர யுகம், லெஃப்ட் சைட்ல மேல இருக்கிறது கலியுகம். அப்போ இங்க மேல இருக்கிற அந்த சத்தியுகத்தோட பகுதி பாருங்க, ஒரு கை வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. பார்க்க முடியுதா? கை வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி இருக்கு, கரெக்டா? பார்க்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? பதில் எஸ் சொல்லுங்க. மேம். எஸ் மேம். சோ ஸ்வஸ்திகால அந்த டாப் ரைட்ல இருக்கிறது வந்து கை ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா, அங்க அந்த யுகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆத்மாக்கள் எல்லாமே கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அஹ் அவங்க கிட்ட இருந்து அன்பு, அமைதி, தூய்மை எல்லாமே வெளிப்படும். இதுதான் வந்து கொடுப்பவர்களாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சத்யுகம் முடிஞ்சு திரேதா யுகம் வரும்பொழுது கொஞ்சம் இங்க பாருங்க, அந்த கை டவுன் பண்ண மாதிரி இருக்கு. கையை கீழே போட்ட மாதிரி இருக்குங்களா? நான் ஏரோ மார்க் காமிக்கிறேன் பாருங்க, கர்சர் வச்சு பார்க்க முடியுதா? தெரியுதுங்களா? கொஞ்சம் கை டவுனா இருக்க மாதிரி இல்ல? எஸ் மேம். அதற்கு அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். கொடுப்பவர்களாக இருந்தாங்க இல்லையா, அது கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். அடுத்தது துவாபர யுகம் வரும்பொழுது இந்த கை வந்து யாசிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஏதோ ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கா? இந்த ஸ்வஸ்திகா சிம்பல்ல அந்த துவாபர யுகம் வருகிற அந்த பகுதி வந்து கை நீட்டு கேட்கிற மாதிரி இருக்கா? பதில் சொல்லுங்கப்பா. எஸ் மேம். அப்படிதான் இருக்கு. கீழே அப்படின்னா பார்த்து அப்படின்னா கேக்குற என்ன மாதிரி. அர்த்தம்னா, ஆத்மாக்கள் கேக்குறாங்க, அன்பு கொடு, அமைதி கொடு அப்படின்னு கேட்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா தனக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் கலியுகம் பாருங்க, அடிக்கிற மாதிரி இல்ல கை, அடிச்சு பிடுங்குவாங்க. இல்லையா? இப்ப அதுதானே நடக்குது கலியுகத்துல. எனக்கு இது வேணும், நீ கொடுத்தே ஆகணும்.
எனக்கு சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா அந்த வன்முறை, யாசிப்பதுங்கிற நிலையும் தாண்டி அடிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? இத பத்தி எல்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வஸ்திகால இந்த ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு அப்படிங்கறத தான் இங்க காமிக்கிறோம். சரி, இப்ப பாருங்க, இங்க வந்து இந்த காலச்சக்கரத்தை மறுபடியும் பார்க்கலாம். இப்ப இந்த தங்க யுகத்துல வந்து எல்லா ஆத்மாக்களும் அந்த தெய்வீக குணங்களோடு இருப்பாங்க. அந்த 5 லைனை ஞாபகத்துல வச்சுக்கணும். சர்வகுண சம்பன்னமாக சோலாகலா, சோலாகலானா 16 கலைகள் நிரம்பியவர்களாக சம்பூர்ண நிர்விகாரியாக இருப்பார்கள். அதாவது விகாரங்கள்னா என்னன்னே தெரியாது. அஹிம்சா பரமோதரமாக இருப்பார்கள். அஹிம்சை தான் அவங்களுடைய தர்மமாக இருக்கும். அதற்கப்புறமா மரியாதா புருஷோத்தம். புருஷ்னா ஆத்மா, புருஷோத்தம்னா உத்தமமான ஆத்மா. உத்தமம்னா என்ன? அதுதான் பெஸ்ட்னு அர்த்தம் இல்லையா? சோ மரியாதைகள் நியமங்கள் அதன்படி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் இங்க சத்தியுகத்தோட நிலை. இப்ப அவங்க எப்படி இருந்தாங்க? ஆத்மா சம்பூர்ணமா பௌர்ணமி மாதிரி 100% ஃபுல்லி சார்ஜ்டா இருக்கு. ஃபுல்லி சார்ஜ்டா இருக்குன்னா அங்க வந்து கோபம், அகங்காரம், காமம் எதுவுமே இருக்காது. சம்பூர்ண பவித்திர தன்மை. அந்த 7 குணங்களிலும் நிறைந்தவர்களாக, தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, பிறவி எடுத்துட்டே இருக்கிறாங்கல்ல ஆத்மா, அதுக்கு அடுத்து அடுத்து பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கு, உடல் மாறிக்கிட்டே இருக்குன்னா, அப்ப ஆத்மாவோட எனர்ஜி எண்ணங்களோட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கர்மங்கள் செயல்களாக கன்வெர்ட் ஆகுதுன்னா அந்த எனர்ஜி கொஞ்சம் குறையும். ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் பழசாகுமா ஆகாதா? ஆகும் சிஸ்டர். ஆ, அதே போல பரந்தாமத்துல இருந்து கீழே வரும் பொழுது ஃபுல்லி சார்ஜ்டா இருந்த ஆத்மாக்கள் கீழே இறங்கி சத்தியுகத்துல ஒரு பிறவியில இருந்து அடுத்த பிறவிக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது விகார குணங்கள்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்குள்ள காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா அடுத்தடுத்து பிறவிக்கு போகும் பொழுது அவங்க யோசிக்கிறது, அவங்க பேசுறது, அவங்க செயல்கள் செய்வது, இதன் மூலமாக ஆத்ம எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்யப்படுகிறது. அதனால அவர்களுடைய அந்த 16 கலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரும். 100% சார்ஜ்டுனா அப்படியே 90%, 80% குறைஞ்சிட்டே வரும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா? புரியுது. ஓகே சிஸ்டர். இப்போ நீங்க காலையில நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்க, நல்லா தெம்பா இருப்பீங்க. ஆனா அதற்கப்புறமா வேலை செய்யறீங்க, அப்ப கொஞ்சம் களைப்பு வரதானே செய்யும். உடல் உடல் களைச்சு போகும். அதுக்கப்புறம் மத்தியானம் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவீங்க, மறுபடியும் வேலை பண்ணுவீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. அப்ப காலையில இருந்த அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஈவினிங் இருக்குமா? இருக்காது சிஸ்டர். இருக்காது இல்லையா? ராத்திரி என்ன சொல்றோம்? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன், எனக்கு நல்ல வேலை இருந்தது. இன்னும் நைட் ஆக ஆக இன்னும் அந்த உடல் களைப்பு இருக்கும். அதே போலதான் ஆத்மாவுக்கும். ஆத்மாவும் அடுத்தடுத்து பிறவி எடுத்து எடுத்து அந்த டிராமால நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கலைகள், சக்தி, எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும். ஆனாலும் இந்த சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் விகார குணங்கள் கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த பாயிண்ட் ஞானத்துல கேட்டாலும் கர்ம விதி மனசுல இருக்கணும். கர்ம விதி என்ன சொல்லுது? விகார குணங்கள் இருந்தால் துக்கம், விகார குணங்கள் இல்லைன்னா துக்கமே கிடையாது. கரெக்டா? ஞாபகம் வருதா? வருது மேம். அப்போ சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் அங்க விகார குணங்களே கிடையாது. அதனால விகர்மங்கள் ஏற்படவே இல்லை. விகர்மங்கள்னா என்ன அர்த்தம்? விகார குணங்களை பயன்படுத்தி செய்த கர்மங்கள் விகர்மங்கள் எனப்படும். விகார குணங்கள்னா எல்லாருக்கும் தெரியும்ல, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. சோ அதெல்லாம் விகார குணங்கள். அதை பயன்படுத்தி எந்த ஒரு கர்மமும் செய்யல. அதனால வெறும் அந்த ஆத்மா பயன்படுத்தினது, யோசிக்கிறோம், பேசுறோம், சில கர்மங்கள் செய்யறோம், அந்த ஒரே காரணத்துக்காக ஆத்மால கொஞ்சமா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். போனை கூட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும் தானே, இல்லையா? அதே போல இந்த ஆத்மால கொஞ்சமா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதே தவிர அங்க துக்கம்ங்கிறதே கிடையாது. சோ சத்தியுகம் திரேதா யுகத்துல துக்கமே கிடையாது.
அப்ப துக்கமே இல்லாத இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க? சொர்க்கம். அதுதான். ம். அப்ப ஸ்வர்க்கம்ங்கிறது நாம இதுவரைக்கும் நினைச்ச மாதிரி எங்கேயோ ஒரு உலகத்துல இருக்கு ஸ்வர்க்கம். நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டோம்? யாராவது இறந்து போனா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இறந்து போனவங்க வந்து சொன்னாங்களா நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு? எப்படி தெரிஞ்சுது அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு? காரிய நோட்டீஸ் அடிக்கும் பொழுது என்ன அடிக்கிறோம்? சொர்க்க பதவி அடைந்தார். யாராவது சொன்னாங்களா அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு? இது நம்முடைய எண்ணம் தானே. உண்மையில யாராவது சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு நமக்கு தெரியுமா? இறந்த பிறகு சொல்லுங்க. தெரியாது. ஆஹ் ம். அதேதான். ஏவா ஏன்னா இது வந்து இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். சோ அதுதான் அவர் வந்து சொல்றாரு. சோ இந்த பூமி தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, என்ன இப்படி ஒரு உலகத்தை படைச்சு வச்சிருக்காரே கடவுள்னா, இறைவன் படைத்த உலகம் இதுதான். இந்த சத்தியுகமும் திரேதாயுகமும். அதாவது நீங்க ரொம்ப அழகா ஒரு வீடு கட்டி உங்க பையனுக்கு எழுதி வைக்கிறீங்க. ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பேர் கொடுக்குறீங்க அந்த வீட்டை. நீங்க கொடுக்கும் பொழுது அந்த வீடு பிரமாதமா இருந்தது. எந்த ஒரு ஓட்ட ஒடிசல் கிடையாது. எல்லா பொருட்களும் நல்லா இயங்குது. புதுசா பளபளப்பா இருந்தது. ஆனா உங்க 2 பிள்ளைங்களும் அதை பயன்படுத்துறாங்க. அதை சரியா மெயின்டைன் பண்ணல. அப்ப அந்த வீடு என்னவா இருக்கும்? என்னவாகும்? கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேரு, ஓட்ட ஒடிசல், அங்கங்க பெயிண்ட் போயிருக்கும், கதவு திறந்தா உடையும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். நடக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஓட்ட ஒடிசலா இருக்கிற வீட்டை பார்த்துட்டு, என்ன உங்க அம்மா அப்பா இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாங்களே, அப்படிதான் நம்ம கடவுளை பார்த்து என்ன இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருக்கே அப்படின்னு கேக்குறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் கொடுக்கும் பொழுது எப்படி இருந்தது தெரியுமா? நீங்க தான் இப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிறார். நியாயமா இல்லையா அவர் கேக்குறது? நியாயம்தான். ஓகே. இப்ப நமக்கு தெளிவா புரியுது. இந்த பூமி தான் 2500 வருடங்கள் ஸ்வர்க்கமாக இருந்தது. ஏன் இந்த சத்தியுகம் திரேதா யுகத்துல டிஃபரன்ஸ் இருக்கு? நான் சத்தியுகத்துல 16 கலைகள்ல இருந்து 15 14க்கு இறங்குறாங்க. திரேதா யுகத்துல 14ல இருந்து 13 12க்கு வராங்க. அதாவது திரேதா யுகம் முடிந்து துவாபர யுகம் வரும் பொழுது ஆத்மாவோட கலைகள் 12 கலைகளாக மாறுது. அது நீங்க புரிஞ்சுக்கிறதுனா பர்சன்டேஜா நினைச்சுக்கோங்க. 16 கலைகள்னா 100. ஓகேவா? 15னா 90, 14னா அந்த மாதிரி குறைச்சு குறைச்சு வந்தீங்கன்னா, அப்போ திரேதா யுகம் முடியும் பொழுது பர்சன்டேஜ் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அங்க துக்கம்ங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. அங்க தேக உணர்வு இல்லாததுனால விகாரங்கள் கிடையாது, விகர்மங்கள் கிடையாது, அதனால துக்கம் கிடையாது. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே துவாபர யுகத்துக்கு வர 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 அந்த தேக உணர்வு அதிகரிக்கும். விகார குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்கும். விகார குணங்கள் கர்மத்தில் வரும் பொழுது துக்கம் வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போய் 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 கலைகள் இழந்து இழந்து கலியுகத்துக்கு வந்துடுறோம். ஓகேவா? இது ஒவ்வொரு யுகத்தோட டீடைல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இப்போதைக்கு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே கிளாஸ்ல சொல்ல முடியாது. அது போல இப்ப ஆத்மாக்கள் தங்களுடைய பேட்டரிய நல்லா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எது சரி எது தப்புன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த இறைவனோட மகிமைகள்ல பார்த்தோம்ல, கல் புத்தியே தங்க புத்தியாக ஆக்குபவர்னு சொல்றாருல்ல. அப்ப எல்லாமே கல் புத்தியா மாறிட்டோம். யாராவது எடுத்து சொல்லும் பொழுது கரெக்ட் தானேன்னு புரியுது. அப்ப ஏன் இத்தனை நாளா நமக்கு புரியவே இல்லை? ஏன்னா புத்தி கல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த விகார குணங்கள் இருக்கிறதுனால புத்தி கல் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த தூய்மை இழக்கிறதுனால காமம் அதிகமாயிடுச்சு, சாந்தி இழந்து கோபம் அதிகமாயிடுச்சு, அன்பு குறைஞ்சதுனால வெறுப்பு. அப்போ அந்த தெய்வீக குணங்கள் குறைய குறைய அது அவகுணங்களாக மாறி விடுகிறது. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆத்மா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் சார்ஜ் பண்ணா சரியாயிடும். இப்ப சார்ஜ் பண்றதுக்கு பவர் ஹவுஸ் வரணும். பவர் ஹவுஸ் தான் பரமாத்மா. ஏன்னா அவர் எல்லா குணங்களிலும் கடலாக இருக்கிறார். சோ அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து அவரை நினைவு செய்யும் மெத்தட் சொல்றாரு. நிறைய யோக பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த ஆத்மா பேட்டரி மறுபடியும் சார்ஜ் ஆகும். இல்லையா? ஆனா மறுபடியும் நம்ம மேல போவோம். பரந்தாமத்துக்கு கொண்டு போயிடுவாரு.
மறுபடியும் கீழே வருவோம். இந்த சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த சுழற்சி எத்தனை தடவை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பரந்தாமத்துக்கு போறது, கீழே வர்றது, 5000 வருடங்கள் இந்த டிராமால நடிக்கிறது, மறுபடியும் மேல போறது, இந்த சுழற்சி எத்தனை தடவை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து சுழற்சி. ஆத்மாங்கிறது அழிவில்லாதது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். காலம் ஒரு பொழுதும் நிக்கவே நிக்காது. புரியுதுங்களா? அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, இது அன்லிமிட்டெட் சைக்கிள்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டடுங்கிற. மேத்ஸ்ல ஒரு நம்பர் சொல்லுவாங்கல்ல, 1 2 3. இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னு ஒரு வேர்டு. இன்ஃபினிட்டி 1 2 3 போட்டுட்டே போறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நம்பர் போடுறதுனே தெரியாது. அதை பாட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை. அதை நம்ம வந்து இன்ஃபினிட்டினும். அது போல இன்ஃபினிட்டி டைம்ஸ் இந்த சுழற்சி நடந்திருக்கு. இது இறைவனை தவிர வேற யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி இந்த சுழற்சி வந்து எல்லையற்ற தடவை நடந்திருக்கிறார். அதே போல இப்போ இந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, இதுவும் இப்போ இந்த ஒரு சுழற்சி முடியிற நேரத்துல வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையும் வெளிப்படுத்துறாரு. அதற்கப்புறமா இப்ப நம்ம எல்லாரும் பரந்தாமத்துக்கு போனாலும் மறுபடியும் இந்த சுழற்சி இன்ஃபினிட்டி டைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஏன் நம்மளால எல்லாரும் சொல்ல முடியாது, ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப அந்த சயின்ஸை நம்புவோம். யாரெல்லாம் ரொம்ப சயின்ஸை வந்து நம்புறாங்களோ, சயின்டிஸ்ட் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த அடுத்தது இந்த முரளி கிளாஸ்க்குலாம் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். இறைவன் உங்க கூட நேரடியாகவே பேசுவாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனா இந்த முரளி கிளாஸ்க்கு நேரடியா போய் உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. இதை கொஞ்சம் கேட்டுட்டு அங்க போனாதான் உங்களுக்கு புரியும். சோ இந்த சுழற்சி வந்து எண்ணற்ற தடவை நடந்திருக்கு. இப்போ இந்த 5000 வருட சைக்கிள் இப்போ முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா இது முடிந்தாலும் மறுபடியும் இந்த சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதா சில விஷயங்கள் சொல்லிடுறோம். இப்போ வந்து இந்த சத்தியுகத்துல வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனோட ஆட்சி நடக்குது. ஓகேங்களா? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரோட ஆட்சி நடக்குது. இப்ப ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் சேர்ந்த அந்த ஒரு உருவம் தான் விஷ்ணுவாக காண்பிக்கப்படுகிறது. ஏன்னா விஷ்ணுக்கு வந்து 4 கரங்கள் காமிச்சிருக்காங்கல்ல இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த தேவதைகள் எல்லாருக்குமே வந்து 4 கரங்கள், 6 கரங்கள், 8 கரங்கள் அப்படிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக காமிச்சிருக்காங்க. யாருமே 4 கையோட எல்லாம் பிறக்க முடியாது. 4 கையோ 8 கையோட இருந்தா வாழ்க்கை ஈஸியா இருக்குமா? சௌகரியமா இருக்குமா? இருக்காது சிஸ்டர். ஆ கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாடர்ன் ஆர்ட், மாடர்ன் பெயிண்டிங்லாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் வரையும் பொழுது அந்த ஓவியர் தன்னுடைய கருத்துக்களை மெசேஜா அந்த இதுல வந்து பதிவிடுவார். ஓகேவா? சோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனா இந்த இந்த விஷயத்த வந்து இந்த கா- இந்த துவாபர யுகம் வரும் பொழுது இறைவன் சில தான் இந்த மாதிரி சித்திரங்கள் எல்லாம் வரைய வைக்கிறாரு. சோ அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அதனால அவர் சொல்லும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. சோ விஷ்ணு கூட பாருங்க, அவருடைய இளமை காலம் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. விஷ்ணுக்கு எங்கேயாவது குழந்தை பருவம் காமிச்சிருக்காங்களா? இல்லைங்க சிஸ்டர். காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனுடைய காரணம் என்னன்னா, அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர்ங்கிற பெயர் தான் இருக்கும். அவர் வளர்ந்து அந்த அரியணையில உட்காரக்கூடிய அந்த நேரத்துலதான் அவருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஸ்ரீ நாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து குழந்தை பருவம் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா விஷ்ணுவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா விஷ்ணு என்பது இது கூட இறைவன் வெளிப்படுத்திய உண்மைதான். ஸ்ரீ லக்ஷ்மியும் ஸ்ரீ நாராயணரும் இணைந்த அந்த சொரூபம் தான் விஷ்ணு என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சோ அது சத்தியுகம் வந்து விஷ்ணுவோட ஆட்சி. அதனால்தான் விஷ்ணு மூலம் காத்தல், பிரம்மா மூலமாக படைத்தல், விஷ்ணு மூலமாக காத்தல், சங்கர் மூலமாக அழித்தல்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப விஷ்ணு மூலமாக இந்த உலகம் காக்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப அவர் எந்த உலகத்தை எந்த யுகத்தை காத்தாருன்னு பார்க்கணும். இப்ப கலியுகத்தை விஷ்ணு காக்குறாருன்னா ஏன் இப்ப இந்த இடத்துல இவ்வளவு துக்க துயரங்கள்லாம் இருக்கு, இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது? யோசிச்சு பாருங்க.
விஷ்ணு தான் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார் காக்கிறார் அப்படின்னா கலியுகத்துல ஏன் இவ்வளவு துக்கம் குழப்பம்லாம் இருக்கு? இதுல இருந்தே தெளிவா தெரியுது, விஷ்ணு காப்பாற்றிய, அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் காப்பாற்றிய காத்த அந்த உலகம் சத்தியுகம் தான். அதனால்தான் அங்க துக்கம் அசாந்தி கிடையவே கிடையாது. எல்லாருமே ஸ்வர்க வாழ்க்கை அனுபவித்தோம். அதன் பிறகு திரேதா யுகம்னு வரும் பொழுது ஸ்ரீராம் ஸ்ரீ சீதா அவர்கள் ஆட்சி செய்த அந்த 1250 வருடங்கள், அதுதான் இப்ப பாருங்க, அந்த திரேதா யுகம் முடியும் பொழுது ஸ்வர்க்கம் முடிஞ்சு நரகம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சத்யுகம் ஃபுல் ஸ்வர்க்கம், திரேதா யுகம்ங்கிறது செமி ஸ்வர்க்கம், துவாபர யுகம் வரும் பொழுது செமி நரகம். ஏன்னா அது இப்ப கலியுகத்துல இருக்கிற அளவுக்கு துக்கம்லாம் துவாபர யுகத்துல கிடையாது. அதனால அது செமி நரகம் தான். என்ன பாதின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப கலியுகம் தான் முழு நரகமாக மாறுகிறது. அப்போ இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு கடைசி காலகட்டம் அப்படின்னா அது ஸ்ரீராம் ஸ்ரீ சீதா ஆண்ட அந்த ஒரு காலகட்டம். இப்ப ஸ்ரீராம் ஸ்ரீ சீதான்னு சொன்ன உடனே நமக்கு ராமாயணத்தோட ஞாபகங்கள்லாம் வரும். அங்கேயே ராமர் சீதாங்கிற பெயரெல்லாம் உபயோகப்பட்டிருக்கு. அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. ஓகேவா? இந்த ராமாயணத்தோட விளக்கம் எல்லாம் நம்ம துவாபர யுகம் வரும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கம யுகத்துல வரும்பொழுது நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீராம் சீதா இவங்க ஆண்ட அந்த காலம் திரேதா யுகம். நம்ம ஒரு பக்கம் ஸ்ரீராமரை தெய்வத்தோட அவதாரமா வணங்குறோம். ஆனா கதைகள்ல ஸ்ரீராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பினாரு, அவரு துக்கத்துல இருந்த மாதிரி காமிச்சிருக்கோம், கவலையில இருந்த மாதிரி காமிச்சிருக்கோம், அவர் சின்ன வயசுல கூனியோட சாபத்தை வாங்கினாரு அப்படிலாம் காமிச்சிருக்கோம். அதாவது ஒரு பக்கம் அவரை கடவுளோட அவதாரம், இன்னொரு பக்கம் அவரே சாதாரண மனிதர்கள் பண்ற ஒரு சில விஷயங்கள், அவரு துக்கப்பட்டாரு, வாலியை பின்னாடி இருந்து அம்பு எய்து கொண்டார், அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஆனா ஆக்சுவலா அந்த கதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அர்த்தமே வேற, நாம புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேற. சோ அதனால அது அப்புறமா துவாபர யுகம் கலியுகம் வரும் பொழுது, நீங்க சங்கம யுகம் முடிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விளக்கமும் கிடைச்சிரும். இப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ திரேதா யுகத்தை ஸ்ரீராம் ஸ்ரீ சீதா ஆண்ட காலம். அதனால அது அதுவும் ஸ்வர்க்கமாகத்தான் இருந்தது. சத்தியுகம் அளவுக்கு இல்லைன்னா கூட அதுவும் ஸ்வர்க்கமாகத்தான் இருந்தது. அங்க துக்கம்னா என்னன்னே தெரியாது. அதற்கப்புறமா துவாபர யுகம் வரும் பொழுதுதான் எல்லாரும் அந்த விகார குணங்கள் தேக உணர்வுல வர்றதுனாலதான் அங்க துக்கம் ஏற்படுது. அப்பதான் பரந்தாமத்துல இருந்து ஒவ்வொரு தர்ம பிதாக்களும் கீழே இறங்குறாங்க. முதல்ல இப்ராஹிம் வந்தாரு, இஸ்லாம் மதத்தை ஏற்படுத்தினார். அதற்கப்புறமா ஒரு 200-300 வருடங்கள் கேப்ல புத்தர் வந்தாரு. அதற்கப்புறமா இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதற்கப்புறமா சங்கராச்சாரியர் அவர் என்ன பண்ணாரு, சன்னியாசி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாரு. இது மாதிரி நிறைய ஒருத்தர் ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க மேல இருந்து. ஏன்னா அப்போ அதனுடைய தேவை இருந்தது. முகமது நபி வந்தாரு. அதுக்கப்புறமா சீக்கிய குரு குரு நானக் வந்தாரு. இது மாதிரி இதெல்லாம் நமக்கு ஹிஸ்டரி தெரியும். துவாபர யுகத்துல இருந்து நடந்த எல்லா விஷயங்களோட ஹிஸ்டரியும் நமக்கு தெரியும். சோ அது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறமா கலியுகம் வருது. இதுல நிறைய மதங்களுக்குள்ள பிளவு ஏற்படுது. இதெல்லாம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் முடியும் பொழுது மறுபடியும் சங்கம யுகத்துல இறைவன் இந்த ஞானத்தை எல்லாம் சொல்லி, அதாவது நம்ம ரொம்ப ராத்திரியில இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பகலையே பார்க்கலன்னா பகல் இருக்கு அப்படிங்கறத நம்மளால நம்ப முடியுமா? ஒரு கற்பனைக்கு சொல்றேன். நம்ம ராத்திரியை மட்டுமே ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உதாரணமா இந்த நார்வே நாட்டுல 6 மாசம் பகல் 6 மாசம் இரவுன்றாங்க. இப்போ அந்த 6 மாசத்துல பிறக்கிற ஒரு குழந்தைக்கு இருட்டிலேயே இருக்குது, வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க பகல்ல ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்புமா? அது நம்புமா? நம்ப முடியாது சிஸ்டர். இப்போ தெரியாது. அதேதான். இப்போ அதேதான் நமக்கும் நடக்குது. ஏன்னா இந்த கலியுகத்தோட இறுதிய பார்த்துட்டு இருட்டை பார்த்து பார்த்து இருட்டுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் உலகம். நாம தான் அதுக்கேத்த மாதிரி வளைஞ்சு போயிடணும். நம்ம மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது, அவங்கவுங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைங்க வரதான செய்யுது. உடம்பு மூலமா பிரச்சனை,
நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து சிகரெட் பழக்கம் கிடையாது, குடிப்பழக்கம் கிடையாது, எனக்கு கேன்சர் வந்திருக்கு. ஏன் வந்தது? நீங்க தான் ஒழுங்கா தானே இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் நீங்க பண்றது இல்லைல்ல, ஏன் வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பிரச்சனைகள் வருதா இல்லையா? அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதுங்களா? அப்ப இறைவன் வந்து இந்த பூமியில அவதரிச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையில குட் நியூஸ். ஓகேவா? அப்ப அவர் வந்து இந்த உலகத்தை மாற்றுவாரு, சத்தியுகம் ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் நினைக்கும் பொழுது எல்லாமே நம்மளோட மனித மூளைக்கு எட்டும்னு சொல்ல முடியாது. அதனால்தான் இறைவன் ஞானக்கடல். அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுதுதான் அது நமக்கு புரியும். ஓகேவா? சரி, இப்படி வந்து இந்த உலகம் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். ஒவ்வொரு யுகமா வரும்பொழுது நீங்க அதை தெளிவா புரிஞ்சுப்பீங்க. இப்ப இந்த படத்துல வந்து இது வாட்ஸ்அப் குரூப்ல கூட நான் போட்டிருக்கேன். அதாவது சத்தியுகத்தை பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல வந்து சத்தியுகத்தோட இன்னும் அதிகமான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சத்தியுகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வர்க்கமாக இருந்த ஒரு காலகட்டம். இங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அவர் வளர்ந்து அரியணையில உட்காரும் பொழுது அவருக்கு பெயர் மாற்றம் ஏற்படுது, ஸ்ரீ நாராயணர். அதாவது அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்களுக்கு வந்து பிறந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பேரா இருக்கும், அரியணையில உட்காரும் பொழுது பேர் மாற்றம் ஏற்படும். நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம்ல, நிறைய பேருக்கு வந்து இந்த ராஜராஜ சோழன் அப்படின்னு இருக்கும், ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல அந்த பேர் இருக்காது. கரெக்டா இல்லையா? வரலாறு எல்லாம் மறந்து போச்சா? ராஜாங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் மேம். ஆஹ் ஆஹ் சின்ன வயசுல ஒரு பேரா இருக்கும். சில பேர் ராஜாங்களோட பேருங்கெல்லாம் பார்த்தா நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. So, சின்ன வயசுல ஒரு பேரு, அதுக்கப்புறமா அரியணையில உட்கார்ந்த அப்புறம் ஒரு பேரு, அப்புறம் ஒரு பாராட்டுதல், அவர் ஏதாவது வந்து ஒரு நாட்டை ஜெயிச்சிருப்பாரு அப்போ ஒரு பேர், அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அது போல ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் பேரு, அவர் வளர்ந்து அரியணையில உட்காரும் பொழுது ஸ்ரீ நாராயணன் அவருக்கு பேரு. அதே போல ராதை, ராதையும் வந்து அவங்களும் சின்ன வயசுல ராதைன்னு பேரு, அதற்கப்புறமா அவங்க வளர்ந்து அரியணையில உட்காரும் பொழுது அவங்க பேரு ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகிறது. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து திருமண நாளும் அந்த அரியணையில் முடிசூட்டுவதும் ஒன்றாக இருக்கும். அந்த காலகட்டத்துல வந்து மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருந்தது. ஏன்னா அந்த சத்தியுகத்தை உருவாக்கினவங்க ரொம்ப கம்மி பேர் தான். இது எப்பவுமே அப்படிதான். ஏன்னா கர்மத்தின் விளைவுதான் இருக்கும். அந்த கர்ம விதியை மறந்துட்டு எந்த விஷயத்தையும் நீங்க பார்க்கவே முடியாது. சோ சத்தியுகத்துல யார் வருவாங்க, எவ்வளவு காலங்கள் அங்க இருப்பாங்க, எல்லாமே அவர்கள் செய்த கர்மத்தின் விளைவுதான். சங்கம யுகத்துல அந்த உயர்ந்த கர்மங்கள் சுகர்மங்கள் செய்யறத இறைவன் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகம் மாறணும். எப்படி மாறும்? இறைவன் வந்து ஜி பூம்பா அப்படி போட்ட உடனே உலகம் மாறிடுமா? அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இதெல்லாம் எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா ஆத்மாவோட ஸ்திதி என்ன. ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது அது சத்யுகம், சதோவாக இருக்கும் பொழுது அது திரேதாயுகம், ரஜோவாக இருக்கும் பொழுது அது துவாபர யுகம், தமோவாக மாறும் பொழுது கலியுகம், தமோ பிரதானமாக மாறும் பொழுது கலியுகத்தோட இறுதி. இந்த சதோ ரஜோ தமோ எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஆத்மாக்குள்ள எந்த அளவுக்கு பேட்டரி சார்ஜ்டா இருக்கு, எந்த அளவுக்கு அந்த குணங்கள் நிறைந்து இருக்கு. இப்படிதானே மாத்த முடியும், வேற எப்படி மாத்த முடியும்? இது ஏன்னா இறைவனை பத்தி நம்ம நிறைய உள்ள வந்து தவறான விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு மந்திரவாதம் மாதிரி ஏதோ ஒரு மாயா அப்படி பண்ணணும், ஒரு புதிய உலகம் அமைக்கணும், உலகத்துல இருக்கவங்க எல்லாம் மாத்திடணும், எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும். யாருக்கு தண்டனை கொடுக்குது? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா? நமக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் தானே வெளியில இருக்கு. வெளியில இருக்க குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா எல்லாருக்கும் தான் கொடுத்தாகணும். நான் பர்ஃபெக்ட், உலகத்துல இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க முடியும்னு யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப இறைவன் எப்படிதான் இந்த உலகத்தை மாத்துவார்? இறைவன் உலகத்தை மாத்தணுமா வேண்டாமா? இதை இப்படியே போட்டுமா? கலியுகம் அப்படியே போகட்டுமா? இல்ல, கண்டிப்பா மாத்தணும். மாத்தணும். வேற வழி இல்ல. இப்ப என்ன பண்றோம்? எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் சரியில்லை, இவங்க சரியில்லை, மீடியா சரியில்லை, இவங்க கெடுக்குறாங்க, அவங்க கெடுக்குறாங்கன்னு நம்ம எவ்வளவு மற்றவர்கள் பக்கம் கையை நீட்டுறோமோ, என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு விரல் நம்ம பக்கமா இருக்கு, அது மறந்துட்டோம். சோ இறைவன் ஞானம் கொடுத்து சக்தி கொடுத்து மாத்துறார். அப்ப யாரெல்லாம் எந்த அளவுக்கு தன்னை மாத்திக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு சத்தியுகத்துல பிறப்பு, அதாவது பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்குறது நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியுகத்துல வந்து குறைந்த மக்கள் தொகையோட இருக்கும். அது அது ஃபுல் டீடைல்ஸ் வந்து நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
அங்க வந்து இயற்கையும் சதோ பிரதானமாக இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல. இயற்கை வந்து ரொம்ப பியூரா இருக்கும். அங்க எல்லாருமே சர்வ குணங்களோடு இருப்பாங்க. அதனாலதான் தேவதைகளோட பெருமை வந்து ரொம்ப அதிகம். இப்ப கூட அவர்களை நம்ம கோவில்ல வச்சு வணங்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பூஜைக்குரியவர்களாக தூய்மையானவர்களாக அவர்கள் இருந்தாங்க. சத்தியுகத்துல கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கும். ரொம்ப ரீஃபைண்டா இருக்கும். இப்ப ஏரோப்ளேன்ல போறோம், பழுதாகுது. ராக்கெட்டை மேல அனுப்புறாங்க, அது போகும்போதே பழுதாகுது. ஆனா அங்க வந்து ஒரு சின்ன குறை கூட இருக்காது. ஏன்னா அங்க துக்கமே இருக்கக்கூடாது இல்ல. தூய்மையான ஆத்மாக்கள் இருக்கிற உலகத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட ரொம்ப ரீஃபைண்டா இருக்கும். அங்க வந்து அஹிம்சை தான் இருக்கும். அங்க அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் கோவில், அந்த விஷ்ணு கோவில், நாராயணர் கோவில்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும். இந்த அஹ், நாராயண மந்திர்லாம் நிறைய அமைக்கிறாங்கல்ல, எப்படி இருக்காங்க இந்த இஸ்கான்ல எல்லாம் பாருங்க, அப்படி அவ்வளவு நகை போட்டு காமிச்சிருப்பாங்க. உலகத்திலேயே ரொம்ப பணக்கார கடவுள் பெருமாள் சொல்றமா இல்லையா? திருப்பதி திருப்பதி மேடம். எல்லா பெருமாள் கோவிலும் அப்படிதான் இருக்கிறதுலே ரொம்ப பணக்கார கோவில். So இதுல இருந்து என்ன தெரியும், சிவன் கோவில் அப்படி இருக்காது. சிவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என்ன போடுவோம்? கசப்பான வில்வ இலை, கசப்பானதெல்லாம் போடுவோம். ஏன்னா இறைவன் கிட்ட நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த விகாரங்கள்ன்ற கசப்பு கொடுக்கிறோம். அதனாலதான் அங்க வந்து கசப்பான மலர், கசப்பான இலை அப்படி கொடுக்கிறது. ஆனா நாராயணரோட கோவில்கள் எல்லாமே பயங்கரமா அலங்காரம் என்ன, நகை நட்டு என்ன, அவங்களோட பூஜைகள் என்னன்னு கொண்டாடுவோம். ஏன்னா சத்தியுகம் அப்படி செல்வ செழிப்போடு இருந்தது. அது இன்னும் கூட நிறைய டீடைல்ஸ் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அங்க வந்து கம்ப்ளீட்டா ஹாப்பினஸ். அதனாலதான் அதை தங்க யுகம்னு சொல்றோம். இதை பற்றி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் கவிதை எழுதும் பொழுதும் சொர்க்கத்தை பத்தி எழுதுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அந்த சொர்க்கம் மாதிரி வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. எது ஒண்ணு பெஸ்டா இருந்தா உடனே சொர்க்கத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. அங்க சொர்க்கத்துல சத்தியுகத்துல எவர் ஹெல்தி, எவர் வெல்தி, எவர் ஹாப்பி. அங்க வந்து விகார குணங்களே கிடையாது. இந்த அந்த புத்தி வந்து கல்லு மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அங்க வந்து புத்தி கூர்மையா இருக்கும். அங்க அறியாமைன்ற இருள் கிடையாது. அவங்க எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்டா இருக்கும். எந்த காரியம் செய்தாலும் அதுல வெற்றி தான் கிடைக்கும். அங்க வந்து நோயே கிடையாது. அதனால ஹாஸ்பிட்டல் கிடையாது, மருந்துகள் கிடையாது, டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அதே போல இப்ப பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிறோம், காதுல வந்து காது கேட்கலன்னா ஒரு மெஷின். ஒவ்வொரு உடல் உறுப்பும் ஏதாவது ஒரு குறையோட இருக்கும் பொழுது அதற்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆனா அங்க வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் கோவில்ல அந்த சிலைகளை வைக்கும் பொழுது சின்னதா ஒரு பின்னம் வந்தா கூட அந்த சிலையை வைக்க மாட்டாங்க. ஒரு சின்னதா ஒரு வந்தா கூட, ஒரு சின்னதா உளி தப்பா பட்டுருச்சு அப்படின்னா கூட அந்த சிலையை ஸ்தாபனை பண்ண மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆஹ் வீட்லயே கூட நம்ம அந்த கல்லுல பிள்ளையார் சிலை வைக்கிறோம்னா சின்னதா இடிச்சிச்சுன்னா தூக்கி போட்டுருவோம், அதை வைக்க மாட்டோம். ஏன்னா சத்தியுகத்துல இருந்த யாருக்குமே உடல்ல எந்த விதமான குறையும் கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட வந்து ஒரு துர்நாற்றம்ங்கிறதே கிடையாது. பர்ஃப்யூம் அடிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க குற்றங்களே நடக்காது. அதனால போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு எதுவுமே கிடையாது. இப்ப நமக்கு வந்து இந்த பூச்சிகள், பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் இருக்கு பாருங்க, அது எதுவுமே அங்க இருக்காது. இப்ப தூசி, பொல்யூஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. விபத்துக்களே நடக்காது. அங்க அரசியல், தேர்தல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கடவுள்ங்கிற பேர்ல நிறைய அந்த குழப்பங்கள், மோதல்கள், மத சண்டைகள் அங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ஆட்சி, ஒரே மாதிரி குணங்கள் உடைய மனிதர்கள் தான் அங்க இருப்பாங்க. தெய்வீக குணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் தேவதைகள். அதனால அங்க எவர் ஹெல்தி, எவர்ங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவோம்? எப்பொழுதுமே சந்தோஷம், எப்பொழுதுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு இருந்ததுதான் ஹெவன், சத்யுகம். ஓகேங்களா? சோ இன்னும் இந்த சத்யுகத்தை பத்தின இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் கூட இறைவன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அத நாளைக்கு கிளாஸ்ல கேட்கலாம். சரியா? இப்ப வந்து முதல்ல வந்து இது இறைவன் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காருல்ல. ஆத்மாவை பத்தின எத்தனையோ விஷயங்கள் சொன்னார்ல. முன்னாடி தெரிஞ்சுதா நமக்கு? சொல்லுங்க. ஆத்மாவோட கிளாஸ் முழுக்க கேட்டோம். அப்போ நமக்கு இதெல்லாம் முதலே தெரிஞ்சுதா? ஒரு பானை சோற்றுக்கு எத்தனை எத்தனை அரிசி எடுத்து வெந்துதான்னு பாப்பீங்க?
அப்போ அப்போ ஓகே. ஆத்மாவை பற்றின விளக்கங்கள் இங்க தவிர வேற எங்கேயும் இந்த அளவுக்கு கிளாரிட்டியோட கொடுக்கல. அதே மாதிரி கடவுளை பத்தி எத்தனை விதமான நம்பிக்கைகள் இருந்தது. பரமாத்மாவோட கிளாஸ் கேட்டோம்ல, எவ்வளவு கிளியரா இருக்கு. கர்ம விதி கிளாஸ் கேட்டோம், எவ்வளவு கிளியரா இருக்கு. அப்போ இத்தனை சோறு நம்ம வெந்துதான்னு பார்த்தோம்ல. அப்ப மற்ற விஷயங்களும் இதுல கொஞ்சம் நம்பிக்கை வரணும் நமக்கு. ஓகேவா? எல்லாமே பாசிட்டிவா இருக்கு பாருங்க, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இன்னும் கூட நிறைய அவர் ஞானக்கடல் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு அப்படியே கேட்டுட்டே வருவோம். கேட்க 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 இதுல வேற யோகம் வேற நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற சக்திகள் அதிகரிக்கும். நமக்குள்ள நாமளே அறியாத பல மாற்றம், சிலதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு விட்டுருப்போம். அந்த மாற்றங்கள் கூட நமக்கு வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை என்பது அதிகரிக்கும். சரியா? ஓகே. இன்னும் கண்டிப்பா sister. அதனாலதான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே ஆமா இருக்கேன். ஆமா. சரி. இப்போ நம்ம வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா கூட அது உட்கார்ந்து நம்ம கதை கேட்போம். நீ குழந்தையா இருந்தப்போ இதெல்லாம் நடந்தது. குழந்தைக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா என்ன? அது எல்லாத்தையும் மறந்துருக்கும். அப்பா அம்மா மேல இருக்க நம்பிக்கையோட அது கேட்கும். அதே போல குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி கூட அந்த குடும்பத்துல நிறைய இருக்கும். எங்க கிட்ட எவ்வளவு நிலங்கள் இருந்தது தெரியுமா, அரண்மனை மாதிரி வீடு இருந்தது தெரியுமா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லும் பொழுது குழந்தை கேட்குமா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சொல்லுமா குழந்தை. அப்பா அம்மா மேல நம்பிக்கை இருந்தா அப்பா அம்மா சொல்ற எல்லா விஷயங்களும் அவங்க என்ன பொய்யா சொல்ல போறாங்க, உண்மைதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு வரும் இல்ல. அதே போலதான் நம்ம இந்த ஆத்மா பற்றின ஞானம், பரமாத்மாவை பற்றின ஞானம் ஒன்னொன்னா கேட்டுட்டே வரும். அப்ப கேட்க கேட்க நமக்கு இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டோம், நம்ம ஆத்மாங்கிறதையும் மறந்துட்டோம்ல. அது போல இந்த விஷயங்களும் கரெக்ட் தான், பாசிட்டிவா தான் இருக்கு. அதுவும் இல்லாம எதிர்காலம் பாசிட்டிவா இருக்கு. இதுல எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் இந்த உலகம் அழியுதுன்னா இறைவன் இதை அழிக்கிறது இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து அழிச்சிருவோம். ஓகேவா? அப்ப இப்போ நீங்க வீட்டை இடிக்கிற ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோம், அவர் வீடு கட்டுற ப்ராசஸ்ல இருக்கார். புரியுதுங்களா? அப்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப சிவில் வார், இயற்கை சீற்றங்கள், அப்புறம் அணு ஆயுத போர், இதெல்லாம் இறைவனா பண்றாரு? அதெல்லாம் மனிதர்களோட விளைவுகள் தானே, மனிதர்கள் பண்ற கர்மத்தோட விளைவுகள் தானே. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு சத்தியுகம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்தாலும் அதுவும் பாசிட்டிவான விஷயம் தானே. ஓகேவா? இந்த உலக அழிவு பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, அது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அது பின்னாடி புரிஞ்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவம் வரும். சரி, இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். உடலையும் மனதையும் ஸ்திரப்பாக வைத்துக் கொள்வோம். நான் ஆத்மா, ஒளி புள்ளியாக, ஜோதி ஸ்வரூபமாக என்னுடைய வீடான பரந்தாமத்தில் சிவ பரமாத்மாவுக்கு மிக அருகாமையில் அமர்ந்திருக்கின்றேன். அங்கே நான் ஆத்மா பவித்திரமாக ஆழமான அமைதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில் இருந்த நான் கீழே இறங்கி வருகின்றேன். இந்த உலகம் ஸ்வர்க்கமாக இருக்கின்றது. ஆத்மாவாகி எனக்கு பொற்சிலை போன்ற தேவதையின் உடல் கிடைக்கின்றது. நான் ஆத்மா அனைத்து குணங்களிலும் சம்பூர்ணமாக இருக்கின்றேன். விகாரம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஸ்வர்க்கம் போன்ற வாழ்க்கையை நான் ஆனந்தமாக அனுபவம் செய்கின்றேன். இந்த பூமி சத்யுகமாக இருந்த காலகட்டத்தில் நான் இறைவனின் படைப்பான சத்யுகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக, எப்பொழுதும் ஆரோக்கியமாக 1250 வருடங்கள் வாழ்கின்றேன்.
காலச்சக்கரம் உருண்டோட உருண்டோட சத்யுகம் முடிந்து திரேதாயுகம் செமி ஸ்வர்க்கமாக இருக்கின்றது. மேலும் 1250 வருடங்கள் நகர்ந்து நகர்ந்து துவாபர யுகம் வருகின்றது. நான் ஆத்மா, என்னுடைய பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜை இழந்து இழந்து நான் ஆத்மா என்பதை மறந்து தேகம் என்று என்னை தவறாக புரிந்து கொள்கின்றேன். அதனால் எனக்குள்ளே மெதுமெதுவாக காமம், கோபம், அகங்காரம் போன்ற அவகுணங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. இதனால் நான் செய்த தவறான கர்மங்களின் மூலமாக துக்கம், அசாந்தியை அனுபவம் செய்ய வேண்டி இருக்கின்றது. இப்படியே காலங்கள் உருண்டோட உருண்டோட கலியுகத்தின் இறுதிக்கு நான் வந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அழுகையும் கூக்குரலும் அதிகரித்து விட்ட வேளையில் என்னுடைய தாய் தந்தையான சிவ பரமாத்மா தன்னுடைய குழந்தைகளின் துக்கத்தை காண சகிக்காமல் கீழே இறங்கி வருகின்றார். தனக்கு மட்டுமே தெரிந்த அத்துணை ஞானத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொள்கின்றார். இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு லட்சியத்தையும் தருகின்றார். நான் இழந்த அந்த சதோ குணங்களை மீண்டும் நான் அடைவதற்கு உதவி புரிகின்றார். இதன் மூலமாக என் மூலமாகவே சத்யுக ஸ்தாபனையை செய்கின்றார், சேவிக்கின்றார். நான் ஆத்மா, அழியாத சக்தி. பரந்தாமத்தில் இருந்து நான் கீழே வரும் பொழுது எதையுமே நான் கொண்டு வரவில்லை. என்னுடைய குணங்களை மட்டுமே, என்னுடைய புண்ணிய கணக்கை மட்டுமே நான் கீழே கொண்டு வந்தேன். இந்த பூமிக்கு வந்த பிறகு எனக்கு கிடைத்த அனைத்தும் இங்கிருந்துதான் கிடைத்தன. இங்கிருந்து கிடைத்தவற்றை நான் இங்கேயே விட்டு விடுகின்றேன். எதையும் கொண்டு வரவில்லை. அதனால் எதையும் எடுத்து செல்லவும் முடியாது என்பதை நான் உணர்கின்றேன். ஏனெனில் நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.